இந்தியால 244 இடத்துல மாக் ட்ரில்ஸ் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்தியால 54 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் நாடு முழுக்க போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது. 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே போர் ஏற்பட்டது. அப்பொழுதுதான் இந்தியா முழுக்க போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. அதற்கு பிறகு தற்போதுதான் பகல்காம் அட்டாக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் பதற்றம் ஏற்பட்டனால கிட்டத்தட்ட 244 இடத்துல இப்போ போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது. இந்தியால 244 இடத்துல, அதாவது 244 மாவட்டத்துல போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ள சூழ்நிலையில தமிழ்நாட்டுல 2 இடத்துல இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ளதுங்க. அது எங்கெங்க அப்படின்னா சென்னையிலையும் கல்பாக்கத்திலையும். மாக் ட்ரில்ஸ் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்றால் என்ன? அதாவது போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் சிட்டிசன்ஸ் நாம எப்படி நம்மள தற்காத்துக் கொள்ள வேண்டும், எதிரிகள் கிட்ட இருந்து எப்படி நம்மள பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், போர் நடக்கக்கூடிய சுச்சுவேஷனை நாம எப்படி கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஒத்திகை. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு போர் பதட்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில பார்டர்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டிருக்காங்க. யார் யாருக்கு இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க, பொது மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு இந்த போர்க்காலத்துல நாம எப்படிலாம் நம்மள பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸையும் கொடுத்திருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்டமா இந்தியா முழுக்க 244 மாவட்டத்துல போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்த போறாங்க. இந்த மாக் ட்ரில்ஸ் அப்போ நமக்கு சொல்லித்தர விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, பிரச்சனைக்குரிய டைம்ல நாம எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது, எதிரிகள் கிட்ட இருந்து நாம எப்படி சேஃபா இருக்கிறது, அதே போல இப்போ வான்வழியில ஒரு பிரச்சனை வருது, ஒரு தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்னா சைரன்ஸ் கொடுத்தா நாம எப்படி சேஃப் ஜோனுக்கு போறது, அதே போல எமர்ஜென்சி பீரியட்ல எப்படி வெளியேறணும் அப்படின்றதையும், பிளாக் அவுட் டைம்ல நம்ம எந்த ஒரு லைட்ஸையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும், சுத்தமா கரண்டே இல்லாத டைம்ல நம்ம எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரியான நிறைய அவேர்னஸ நமக்காக கொடுப்பாங்க. ஆரம்ப காலத்துல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்க போகுது அப்படின்னா 2 நாட்டுல இருக்கக்கூடிய ராணுவத்தினர் அந்த பார்டர்ல வரணும். அது மட்டும் இல்லாம மெஷினரிஸ் கொண்டு வரணும், கன்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணி இந்த வெஹிக்கிள்ல கொண்டு வரதுக்கு ஒரு லாங் டைம் எடுத்துக்குங்க. இது எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ராணுவத்தினருக்கும் அந்த இன்னொரு நாட்டினுடைய ராணுவத்தினருக்கும் போருமே நடக்கும். ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ஒரு கான்டினென்ட்ல இருந்து இன்னொரு கான்டினென்ட்டுக்கு ஒரு அழிக்கிற அளவுக்கான மிசைல் நம்ம இங்க இருந்தே அனுப்பலாம். அது மட்டும் இல்லாம வார் ஷிப்ஸ் எல்லாம் இருக்குங்க. கடல்லையும் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா போர்க்கப்பல்ல போயிட்டும் நம்ம மிசைல் அனுப்பலாம். அந்த அளவுக்கான டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. சோ அந்த காலத்துல வார் நடக்க போகுது அப்படின்னா நமக்கு பிரியராவே அட்லீஸ்ட் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடியே மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன், இந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்கும்போது எப்ப வார் நடக்க போகுது அப்படின்னு தெரியாதுங்க. ஏன்னா எப்ப வார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கே தெரியாது. அவ்வளவு ஈஸியா வார ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலத்துல வார் அப்படின்னா ஒரு நாட்டு ராணுவத்தினரும் மறு நாட்டினுடைய ராணுவத்தினரும் தான் போர் புரிவாங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க. ஒரு மிசைல் அனுப்புறாங்க அப்படின்னா மிடில் ஆஃப் தி சிட்டி, அதாவது மக்கள், அவங்க பெண்கள் இருக்காங்களா இல்ல குழந்தைகள் இருக்காங்க எல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. சோ மக்கள் மேலேயும் வந்து தாக்குதல் நடத்துவாங்க. முக்கியமா அந்த நாட்டினுடைய, அதாவது ஒருத்தங்க எதிரி நாட்டினுடைய எக்கனாமியை டவுன் பண்ணோம் அப்படின்னா ஹார்பர், ஏர்போர்ட், இந்த மாதிரியான முக்கியமான இருக்கக்கூடிய தளங்களை அழிச்சாங்க அப்படின்னாவே அந்த நாட்டினுடைய எக்கனாமி குறைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான யுக்திகள்லாம் பயன்படுத்துவாங்க. சோ நம்மளுடைய இந்தியால இப்போ பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. இந்த பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் பதற்றம் இருக்கிற இந்த சூழ்நிலையில நாடு முழுவதும் 244 இடத்துல மத்திய அரசாங்கம் மாக் ட்ரில்ஸ் நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னா பார்டர்ல இருக்கிற ஸ்டேட் மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸுமே அவேரா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்றாங்க. நீங்களும், அதாவது பார்டர்ல இருக்கிற ஸ்டேட்டை தாண்டி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்காம எல்லாருமே இந்த போர் காலத்துல நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்க. எதனால அப்படின்னா வான்வழியில இல்ல அப்படின்னா இந்த கடல் வழியா வந்தும் தாக்குதல் நடத்தலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பிளஸ் வந்து கரண்டே இல்லாத சுச்சுவேஷனை எப்படி கையாளணும், முக்கியமான சுச்சுவேஷன், அதாவது இப்போ ஏர்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மிசில்ஸ் அனுப்புறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான டைம்ல எப்படி நம்மளை பாதுகாத்தணும், எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நம்ம வெளியேறணும், ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மத்திய உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் 244 இடத்துல இந்த பாதுகாப்பு ஒத்திகையை நடத்துறாங்க. போர்க்காலத்துல மக்கள் பதற்றம் அடையக்கூடாது, போர்க்காலத்துல மக்கள் எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாக் ட்ரில்ஸ் மத்திய அரசாங்கத்தினால நடத்தப்படுதுங்க. இந்த மாக் ட்ரில்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.